இங்கேருந்து கிட்டத்தட்ட இது ஃபுல்லாக தான் வந்திருக்கும். போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் 3.5 மாதம். இது வந்து தாய்க்கிழங்கு. இந்த கிழங்குல இருந்து வேறு வருது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 10 கிழங்கு பிடிக்கும். ஓகே. என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து கேரட்டை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். கேரட் ஆயில் கிழங்கு என்ன, அது என்ன, எப்படி விதை போடுறாங்க, எத்தனை நாள் முளைக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, அதோட விதை, அதோட ஆயுட்காலம், எத்தனை நாள் வந்து அறுவடை பீரியடு, அது எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்துட்டுருக்கோம். சொல்லப்போனால் அங்கேருந்து கிட்டத்தட்ட இது ஃபுல்லாக தான் வந்திருக்கும். நம்ம வெறுமனை நடந்திருக்க எவ்வளோ கஷ்டமாகனா, இங்கே விளைய வச்சது அவங்க தூக்கிட்டு போகணும். இங்கே இருந்தவங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். விவசாயங்கிறது ஈஸியாக நம்ம வாயில சொல்லிடுறோம், ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் டெய்லியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க இப்போ நம்ம அவர்கிட்ட போய் கிழங்கு பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. நாங்கள் பேருண்ணா? என் பேர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணுறீங்க? நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். 10 வருஷம் விவசாயம் பண்ணுறீங்க. ஓகேண்ணா. நான் இப்போ கிழங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன் ஃபார்மிங்க. இப்போ நான் கேரட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னாங்க. இது அதே மாதிரி இப்போ கிழங்கு வந்து என்ன மாதிரி கிழங்கு போடுறீங்க, விதை போட்டால் எத்தனை நாளில் வந்து கிழங்கு வந்து அறுவடை பீரியடு, அதை பற்றி சொல்லலாம். விதை வந்து ஒரு இதுக்கு ஒரு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேண்ணா. விதையிலேயே அதில் நம்ம ஜலந்தரு, அப்புறம் தண்ணி கிழங்கு இதெல்லாம் போடுவோம். அதை வாங்கி போட்டால் ஒரு 100 நாள் கணக்கு, 100 நாள் 100 கணக்கு வரும். ஓகேண்ணா. ஒரு போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் 3.5 மாதம் 4 மாதத்துக்குள்ள எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. இப்போ கிழங்கு விதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாள் தண்ணி விட்றது, அந்த டைம் அந்த வந்து விதை போட்டு ஒரு 20 நாள் 20 நாள்ல ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றுவோம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றி முடிச்சு அப்புறம் மருந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பூச்சி மருந்து, ஓகேண்ணா, அப்புறம் இதுக்கு சீக்கு மருந்து போட்டு ஒரு இது. இப்போ நீங்க கிழங்குல 3 வெரைட்டி சொன்னீங்களா? அந்த 3 வெரைட்டில என்னென்ன டிஃபரன்ஸ்னாக்கா ஒரு அந்த விதையை பொறுத்தளவு. ஓகே. இந்த விதை இருக்கு இல்லைங்களா, விதையை பொறுத்தளவுக்கு நம்ம பண்ணுவோம். அது ஜலந்தருன்னு சொல்லி ஒரு விதை கொடுப்பான். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். ஓகேண்ணா. சரிங்களா. மழை டைம்ல வந்து அந்த ஜலந்தரு விதை அந்த அது வந்து தண்ணி போட்டா அழுகாது. ஓகே. அப்புறம் கீழே நம்ம இதுல இருந்து குஜராத்ல இருந்து கிழங்கு வரும். அதெல்லாம் வந்து அந்த நம்ம கிளைமேட்டை பொறுத்தவரைக்கும் மாறும். ஓகே. இங்க வந்து இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தானா, இல்ல வந்து மரவள்ளி கிழங்கு, சக்கரை அந்த மாதிரி உருளைக்கிழங்கு மட்டும் தான் வரும். ஓகே. உருளைக்கிழங்கு வரும். கேரட். இது போட்டுக்கிறது என்ன டைப்னா? இது வந்து இது என்ன கோலார் இவ்வளவுதான் வளர்ச்சி. இது வளரும் நல்ல, இந்த சைஸ்க்கெல்லாம் வளரும். இதோட பெரிய சைஸ் எல்லாம் வளரும். இப்போ மழை இந்த கிளைமேட் இதனால ஓகேண்ணா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து ஹீல்டு ஜாஸ்தி வராது. ஓகே. மழை இந்த இது எப்படின்னா கிழங்கு வந்து நீங்க இந்த மாசம் தான் போடணும், இந்த டைம்ல போட்டாதான் நல்லா வளரும் அப்படின்றத காலங்கள் ஆடிப்பட்டம்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்பெல்லாம். ஓகேண்ணா. ஆடிப்பட்டம்னு சொல்லி போடுவாங்க. ஓகே. ஆடிப்பட்டம்ன்றது வந்து மழை காலத்துல வந்து போடுவாங்க. இப்போ வந்து பட்டங்கள்லாம் மாறிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன போட்டாலும் பட்டம் மாறிடுச்சு. ஆடிப்பட்டம் போடுறது, இப்போ ஜனவரி போடுறது, அதெல்லாம் வந்து இப்போ பிப்ரவரியில் போட்டால் நம்ம தண்ணி கொடுப்போம். அந்த ஆடிப்பட்டத்தில் போடுறது வந்து தண்ணி கொடுப்பாங்க. மழையிலேயே ஆயிரும். ஓகே. அதாவது நம்ம தண்ணி ஊற்றி பண்ணுறது தான் நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றி பண்ணுறது நல்லா இருக்கும். மழையில் பண்ணுறது வந்து என்ன ஆகுதுன்னா கிளைமேட்டு மாறுது இல்லை, மாறும்போது கொஞ்சம் அழுகல் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் ஆகும். சீக்கு ஜாஸ்தி போடும். ஓகே. அப்போ இதுக்கு வந்து இதெல்லாம் டைம்ல கிடையாது. டைம் எல்லாம் ஃபர்ஸ்ட் அப்போ அந்த இதுல எல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த டைம் எல்லாம் இல்லை. அந்த இதில் போய் போட்டால் ஒரு அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை. எந்த சீசன்ல போட்டாலும் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றினா ஓகேண்ணா போதும். அந்த மாதிரி இது என்ன, இது இப்போ கிழங்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போடுறீங்க, இதுக்கான ரேட் கிடைக்குதாண்ணா? ரேட் வந்து கிடைக்குது. ஆனா ஈல்டு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஈல்டு பார்த்தா இதெல்லாம் வந்து நம்ம போட்டோம்னா 1:10. ஓகேண்ணா. ஒரு துண்டு போட்டோம்னா 10 டன்.
ஓகே 10 மூட்டை 10 மூட்டை. இது அந்த ஒரு மூட்டை வந்து 45 கிலோ. 10 இது எடுப்பாங்க. அந்த மூட்டை போட்டா 10 மூட்டை வந்து கிழங்கு. அந்த அளவுக்கு எருவு போட்டுணும். ஓகே. எருவு போட்டு பண்ணா அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கிடைக்குது. ஆவரேஜ். ஓகே. நல்ல விளைச்சலா இருந்தா 1:10. ஆவரேஜ் விளைச்சல் 1:7 அந்த மாதிரி வரும். நார்மல் விளைச்சல். நார்மல் விளைச்சல் 4 மூட்டை 5 மூட்டை. 5 மூட்டை அந்த 5 மூட்டை போட்டா 50 மூட்டை எடுக்கணும். ஓகே. நல்ல விளைச்சலா நல்ல விளைச்சல் 50 மூட்டை வரைக்கும் எடுக்கும். ஓகே. இப்போ எப்படின்னா இப்போ கிழங்கு போட்டீங்க, திரும்ப இதுலயே மறுபடியும் கிழங்கு தான் போடுவீங்களா இல்ல வேற போட்டுக்கலாம்? மாத்தி போடுவீங்க? பீட்ரூட் போடலாம். பீட்ரூட் போடலாம். அப்புறம் புரோக்கோலி, சைனீஸ், ஓகே, அந்த மாதிரி ஐட்டம் போடலாம். ஓகே. வேற பூண்டு சீசன் பூண்டு போடலாம். ஓகே. இப்போ பூண்டு சீசன் இருக்கானா? பூண்டு சீசன் வந்து நம்ம மார்ச் ஏப்ரல் போடுவோம். மார்ச் ஏப்ரல் தான். ஆனா நிறைய இதுல பூண்டு போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம நவம்பர் பட்டம். நவம்பர் பட்டத்துல இது அடுத்தது எடுக்கிறது வந்து நம்ம மார்ச் ஏப்ரல்ல. மார்ச் ஒரு 15, ஏப்ரல் 1. இப்போ இந்த கிழங்கு எடுத்துட்டீங்கன்னா, இந்த நிலத்தை எடுத்துட்டீங்க, திரும்ப ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட் போடுறீங்க அப்படின்னா இந்த நிலத்தை பதப்படுத்தணும் அப்படின்னு இருக்கா? பதப்படுத்தணும். என்ன மாதிரி பண்ணுவீங்க? பீட்ரூட் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து பீட்ரூட் போடுறீங்க அப்படின்னா கோழி எருவு, கோழி இந்த வேஸ்டேஜ் கோழி இது அது கீழே எடுத்துட்டு வந்து எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வண்டி ஓட்டும். ஓகே. டில்லர் ஓட்டி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது கேரட்னா அதே மாதிரி பேடு விட்டாங்க. அதுக்கு பேடு கட்டிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி பேடு கட்டி விதை போட்டு அப்புறம் பூண்டுக்கும் சேம் எருவு அது கோழியோட இதுதான். இது வந்து அப்படியே நம்ம இது போட்டு விதை போட்டுவிடுவீங்க. பூண்டு வந்து அப்படி இல்லை, ஒவ்வொரு விதையா வைப்பாங்க. நட்டணும் அது அந்த கரெக்டா அந்த இதை வச்சு பின்னாடி பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட் சைடு மேல வைக்கிற மாதிரி அப்படி அது வந்து வேலை ஜாஸ்தி. ஓகே. பூண்டு இது வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. இப்போ இதெல்லாம் விளைஞ்ச கிழங்கானா இல்ல நீங்க விளைஞ்சது 100 நாள் ஆச்சு. ஆனா அது வளர்ச்சி இப்படிதான் அவ்வளவுதான் வளர்ச்சி. மலையில சீக்கப்பட்டுருச்சு. செடி வந்து வராது. அங்க பாத்தீங்களா 7 மூட்டை இங்கே ஆயிடுச்சு. ஓகே. அவங்களதெல்லாம் பெரிய அந்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களும் கிழங்கு தான் போட்டுருக்காங்க. கிழங்கு போட்டு எடுத்துருக்காங்க. ஓகே. இது ஃபுல்லா எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். ஓகே. அது நல்ல கிழங்கு எடுத்துருக்காங்க. நமக்கு என்னன்னா ஜஸ்ட் ஒரு கிழங்குனா அதோட ஃபார்மிங் எவ்வளவு நாள், எத்தனை நாள் ஆகுது? ஒரு மேக்ஸிமம் மலையில போட்டீங்கன்னா 90 டேஸ்ல ஆயிடும். வெயில் காலத்துல போட்டா 110. நிறைய பேருக்கு என்ன கிழங்குனா என்ன சாப்பாடு செய்யறது, சாம்பாருக்கு போடலாம் அப்படின்னு. பட் அந்த கிழங்கு உருவாருக்கு எத்தனை நாள் எடுக்குது, அதுக்கு எவ்வளவு வேலை செய்யறாங்கிறது தெரிய மாட்டேங்குது. 90 டேஸ்ல ஆயிடும். 90 டேஸ் சீக்கிரம் ஓடிடும். கிழங்குக்கு வந்து தண்ணி ஜாஸ்தி தேவைப்படாது. தண்ணி ஜாஸ்தி தேவைப்படாது. அளவா மாசத்துல ஒரு 3 தண்ணி அடிச்சா போதும். 3 தண்ணி அடிச்சா போதும். ஓகே. அதுலயே இல்லனா ஒரு 3 தண்ணி அடிச்சு அதுலயே வந்து நீங்க அதுலயே கிழங்கு வந்து. ஆனா என்னன்னா சீக்கு போடக்கூடாது. செடி வந்து அப்படியே அந்த பூச்சியோ ஏதோ கடிக்கும். பூச்சி கடிக்கிறது சீக்கு போடாம வந்து ஒரு 80 நாள் 90 நாள் அப்படியே இருக்கணும். ஓகே. இது கிழங்கு இப்போ மண்ணில் போட்டீங்கன்னா உங்களுக்கு விளைஞ்சது எப்படி தெரியும்? செடி தான் வரும். செடி இந்த இது வருது இல்லைங்களா? இதுவா? இதுல வந்து வெடிச்சிரும். இல்ல இதுதான் கிழங்கு செடி. இந்த கிழங்கு செடி இதுதான் வளர ஆரம்பிக்கும். ஓகே. இதுதான் ஒரு சின்ன இதுல வந்து நம்ம எடுப்போம். அது அப்படியே எடுக்கும்போது கிழங்கு அந்த ஒரு செடியில 10 5 பிடிக்கும். ஒரு விதையில இருந்து 10 வரைக்கும் வரணும். அப்படியே வேரா போய் 5 தனித்தனியா நிக்கும். இதுதான் உங்களுக்கு கிழங்கு வச்சிருக்குன்னா ஒரு கிழங்கு வைப்போம். கிழங்கு வச்சிருக்கோம். இது வந்து தாய் கிழங்கு. இந்த கிழங்குல இருந்து வேறு வருது பாத்தீங்கன்னா, இதுல ஒரு 10 கிழங்கு பிடிக்கும். ஓகே. இதுக்குள்ள இப்படி இருக்கும் 10 கிழங்கு. இப்படி வைக்கிறப்போ 10 கிழங்கு ஆகும் இங்க. ஓகே. அதுக்குதான் இப்படி மண்ணு கட்டணும். இவ்வளவு தூரம் கட்டனால. ஓகே. நீங்க எடுக்கும்போது அப்படியே உங்களுக்கு செட்டா அப்படியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல 10 வரும் இப்படி. ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை வந்து இப்படி சேர்த்து இப்படி கட்டுவாங்க. இந்த ஹைட் கட்டுவாங்க. அப்ப உள்ள வந்து 10 கிழங்கு இருக்கும். இது நீங்க விதை போட்டதுக்கு அப்புறம் கட்டுவாங்கன்னா இல்லனா கட்டியே விதை போடுவீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாரு இப்படி எடுப்பாங்க. இந்த இதுல வந்து பாரு இப்படி எடுப்பாங்க. ஓகே. குத்தி விடுவீங்க. சரிங்களா? ஓகே. இப்படியே எடுத்துட்டு வந்து இதுல வந்து ஒரு கிழங்கா வச்சிட்டு வரும். இதுல ஒரு கிழங்கு வைப்போம். இந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு கிழங்கு வைப்போம். ஓகே. அப்படியே வச்சிட்டு போவாங்க. விதைங்கிறது நீங்க கிழங்கா தான் வரும். இந்த கிழங்குலயே இது வந்து விதை பண்ணிடுவாங்க. இந்த கிழங்குலயே வந்து விதை வரும். இந்த முளைப்பு வரும். இந்த மாதிரி வருது. அந்த மாதிரி முளைப்பு வரும். ஓகே. முளைப்பு வரும். அந்த முளைப்பு வந்து நம்ம ஒவ்வொன்றா வச்சுட்டு வருவீங்க. ஒவ்வொன்றா வச்சுட்டு வரோம். வச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா அதுல எருவு ஏற்றிட்டு அதை திருப்பி மூடுவாங்க. அதுல வச்சு அப்படியே மூடுவாங்க. ஓகே. அப்படியே மூடிட்டு வரும்போது என்ன ஆகுனா ஒரு அளவுக்கு தான் இருக்கும்.
சின்னதா இருக்கும், குட்டு மாதிரி ஒரு சின்னதா. இந்த சீஸ் இது வரும். இது இந்த ஹைட் வரப்ப என்ன பண்ணுவாங்க, மண்ணு கொட்டி வச்சிருவாங்க. இந்த ஒரு சர்டன் ஹைட் இருக்கு, இந்த அளவுக்கு வரணும். செடி இவ்வளவு ஹைட் வரும். ஓகே, நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஹைட் வந்துச்சுன்னா இதை எடுத்து மூடி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணி வைக்கணும். மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை லூஸ் பண்ணிட்டு எடுத்து மூடுவோம். ஓகே, இந்த கொத்திலேயே மறுபடியும் இந்த மாதிரி நீங்க 90 நாள் நீங்க வந்து ஒரு டைம் பண்ணணும். ஒரு டைம் மூடி வச்சிட்டோம்னா ஓகே, அது உள்ளேயே இருக்கும். உள்ள மண்ணுக்குள்ளதான் ஆயிட்டே இருக்கும். அது நீங்க சொல்ல 3 மாசத்துக்கு தண்ணி ஒருக்க மட்டும் தண்ணி மாசத்துக்கு 2 டைம் 2 தண்ணி அவ்வளவுதான். 15 நாள் ஒருக்க. மழை அடிச்சுன்னா அது இல்ல, மழை அடிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூஸா மழை பெய்யுது அப்படின்னா நீங்க தண்ணி அடிக்க வேண்டியது இல்ல. தண்ணியே வந்து இந்த மண்ணை எடுத்து ஒழிச்சுக்கும். இப்ப இதுல காஞ்ச மண்ணு, இது வந்து ஈர மண்ணு. இன்னும் ஈரம் இருக்கு. அதுல வந்து ஈரம், இந்த ஈரம் அதுக்கு போதும். மேல் மண்ணு காஞ்சிருச்சு, அடிமண்ணுல இருக்கும். அப்ப இது கிழங்கு உள்ளதானே இருக்கும். அந்த ஈரத்திலேயே அது இருக்கறனால உங்களுக்கு அது வந்து அழுகிரும். அளவான ஈரம் கொடுத்து அதுக்கு தான் இந்த மாதிரி போடுறது. கிழங்கு வந்து அழுகல் ஆச்சுன்னா வெயில்ல நமக்கு தேவையான தண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அழுகல் ஆயிரும். தண்ணி அழுகல் ஆயிரும். இது வந்து அழுகல். இதுதான் தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு. தண்ணியை வந்து அதிகமா குடிச்சு சீக்கப்பட்டதுனால இது அழுகல் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து நமக்கு ஆவரேஜா ஆன கிழங்கு. இதெல்லாம் ஆவரேஜ். பட் இதுவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஃபுட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லது, ஃபுட்டுக்கு எடுத்துக்கலாம். கிழங்கு எல்லாமே நல்லது. சைஸ் மட்டும் வெரி ஆகும். அதுல புடிச்சு வச்சிருக்கோம். இதுல மூட்டையில புடிச்சு வச்சிருக்கோம். இந்த கிழங்கு சைஸ்ல வரணும். இந்த சைஸ்ல ஆவரேஜா எல்லாம் பெரிய சைஸ். இதுதான் நம்ம கிழங்கு இந்த சைஸ் வந்தாதான் நம்மளோட ஈல்ட் 1:10. ஓகே, இது போட்டா இந்த அளவுக்கு வரும். ஒரு மூட்டைக்கு 10 மூட்டை வரும். இந்த அளவுக்கு வந்தாதான் உங்களுக்கு 1:10. ஓகே, இது வந்து 45 கிலோ, 45 kg வந்து பேக் ஒரு மூட்டை. அதோட சைஸ் இந்த சைஸ் வரும். இப்போ இந்த மண்ணுக்கு நீங்க எவ்வளவு விதை போட்டீங்க? எத்தனை இந்த டைம் போட்டுது? 4 துண்டு போட்டோம். 4 துண்டு போட்டீங்க. இதுல எவ்வளவு முட்டை வரணும் உங்களுக்கு? 40 வந்தா நல்ல விளைச்சல். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 25 தான் வரும். மலையில கொஞ்சம் அழுகிருச்சு, சின்னதாயிடுச்சு. 20 முட்டை தான். ஓகே, செடி வந்து இதாயிடுச்சு. ஓகே, இப்போ கிழங்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரேட் நல்லா ரேட் போகுது இந்த சீசன்ல. இந்த டைம்ல இப்போ கொஞ்சம் கம்மி தான். இப்போ வந்து சீசன் ஆவரேஜா பாத்தீங்கன்னா நல்லா போகும். ஒரு நம்மளுக்கெல்லாம் விலைக்கு போச்சுன்னா ஒரு 1500 1800 ரூபா போனா நம்மளுக்கு இந்த போட்டதுக்கான லாபம் கிடைக்கும். 1000 ரூபாய் 800 ரூபாய்க்கெல்லாம் போச்சுன்னா லாபம் கிடைக்காது. 1000 800 போறது சொல்றீங்க. ஒரு மூட்டை ஒரு இந்த 45 kg 8 ரூபாய் தான் போங்கறீங்க. 45 kg 20 rupees தான் per kg. அதான் நம்ம இந்த மாதிரி தான் கிழங்கு கொடுக்க முடியும். இது வந்து 40 rupees வரைக்கும் நல்ல ரேட்டுக்கு போகும். நல்ல ரேட்னா 2000 வரைக்கும். சின்னது போகும்போது அவங்க அந்த மாதிரி கிரேடிங் பண்ணும்போது கம்மி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் மிஞ்சி போனா ஒரு 22 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய். ஓகே, ஓகே. இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்கனா? இல்ல வேற அதர் ஸ்டேட்டுக்கு, அது கண்ட்ரிக்கு இல்ல, அதர் ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க இந்த பக்கம் மைசூர் 120 கிலோமீட்டர் சொல்றாங்க. வியாபாரி கொண்டு போயிடுவாங்க. நம்ம போய் வியாபாரிட்ட உங்க அங்க இருந்து வியாபாரி டைரக்டா வர மாட்டாங்க. நம்ம பண்றது நீங்க பண்றது இல்ல. பண்றவங்க பண்றாங்க. நாங்க டைரக்ட் டீலிங் இல்ல. நீங்க கிடையாது. நம்ம மார்க்கெட்டுக்கு போறோம். மார்க்கெட்ல இருந்து அவங்க பெங்களூர் மைசூர் சென்னை மதுரை அந்த மாதிரி மார்க்கெட். இந்த கிழங்கு சொல்றாங்க. ஏதோ ஒரு ஊர் கிழங்கு பேர் சொல்லுவாங்க. கிழங்கு சொல்லுவாங்க. இல்ல நான் கிழங்கு வேற, மைசூர் கிழங்கு வேற. மைசூர் கிழங்கு அதுக்கு என்ன டிஃபரண்ட்? அது வந்து இது வந்து உங்களுக்கு நீங்க நீலகிரியை பொறுத்தளவு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கேரட் பீட்ரூட் இந்த நீலகிரி காய்கறி எல்லாமே வெஜிடபிள் வந்து ஒரு டேஸ்ட் தனியா இருக்கும். நல்லா இருக்கும். கரெக்ட். நீங்க இதே வந்து இந்த கிழங்கு நீங்க மைசூர் கிழங்கு அதன் கிழங்கு எடுத்துட்டீங்கன்னா தோலோட திக்னஸ், இந்த தோல் வந்து இது கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா இப்ப எடுத்துக்கிறோம். கொஞ்ச நேரம் காஞ்சிருச்சுன்னா இந்த தோல் இப்படி உரியாது. சரிங்களா? அவங்க கிழங்கு பாத்தீங்கன்னா கையில எடுத்தீங்கன்னா தோல் உரிஞ்சிட்டு அது வந்து ஒரு மாவு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மண்ணு கலர்ல ஸ்வீட்டா இருக்கும். இது வந்து நல்லா இருக்கும். இந்த கிழங்கு நம்ம நீலகிரியில விளையிற கிழங்கு வந்து நல்லா இருக்கும். எது மாதிரி இதானாலும் சரி, நீலகிரியில விளையிறது வந்து கேரட் ஆனாலும் சரி, பீட்ரூட் ஆனாலும் சரி, பீன்ஸ் ஆனாலும் சரி, நீலகிரியில விளையிற பொருள் வந்து நல்லா இருக்கும். இது அங்க இருக்கிறது வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்வீட். இதுல நீங்க வெங்காயம் போனாலும் போலாம், சின்ன வெங்காயம் எதுனாலும் போலாம். வெங்காயம் அதாவது போட்டுக்கோங்க. அது பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நாங்க போட முடியாது. அது போட முடியாது. அதெல்லாம் வெயில்ல போற சீசன், அதாவது ட்ரை லேண்ட்ல தான் போட சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஈரம் எடுத்துட்டு கிளைமேட்டுக்கு நம்ம வராது. சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் போடலாம். இது மட்டும் ஓடமானா? அது நம்மளுது அது இது அந்த கேரட் போட்டிருக்கீங்க. கேரட் போட்டு எடுத்துருக்கு. கொஞ்சம் இருக்கு. ஓகேண்ணா.